பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். கர்த்தர் நம்மை திரும்ப கட்டுகிறவர். அவர் திரும்ப கட்டி எழுப்பும் பொழுது முன்பு இருந்ததை காட்டிலும் அதிக வலிமை உடையதாய் அதை எழுப்புவார். அது அசையாது. முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயம் அதிக மகிமை உடையதாகவும், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக மேன்மை உடையதாகவும் இருந்தது. கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அறிக்கை செய்த தாவீதின் செங்கோல் விழுந்து போன பொழுது அவர் அதை புதுப்பித்தார், திரும்ப எடுப்பித்தார். கட்டுவது தேவனுடைய சித்தமே அன்றி இடிப்பது அல்ல. மனிதர்களின் சுய சித்தமே அதை இடிக்க பண்ணுகிறது. ஆகிலும் கர்த்தர் மீண்டுமாய் அதை புதுப்பிக்கிறார், திரும்ப கட்டுகிறார். இன்று உன் அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும். கர்த்தரே அதை கட்டி எழுப்புகிறபடியால் இனி ஒருவரும் அதை அசைக்க முடியாது. அந்த கண்மலையே அதற்கு அஸ்திபாரமாய் இருப்பதால் ஒருவரும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ வாழ்வையே காண்பாய். உன் வாழ்நாள் எல்லாம் இதில் மகிழ்ந்து களி கூறுவாய். இது கர்த்தர் உண்டு பண்ணின ஆசீர்வாதம். இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். வாருங்கள். God bless you abundantly.